Good morning students. Welcome to Xii Phy online class. So let's start our class. The topic is a new topic. It's a magnetism and the effect of magnetic and electric current. Okay. So now we know about the magnet. Magnet means what? So we already know that magnet means it's one of the attracting object. It attracts everyone in our surrounding particles. Okay. So this is a magnet. It's a process will be done. So here magnet means this magnet will be behavior will be attract the everyone. Okay. So எந்த ஒரு iron worries. So எந்த ஒரு attractive particles அதாவது iron things or any other attractive particles இருந்தது அப்படின்னா அது magnet என்ன பண்ணும் குயிக்கா attract பண்ணிக்கும். So its a capacity will be in magnetism. Okay. So this magnetism is exist everywhere. In our surrounding everywhere exist that particles in electrons. Okay. Some dust particles will be there. Okay. In our surrounding. So that particles will have some electrons. So that electron will be it's produce some magnetic power. Okay. So it's magnetism. It's known as a magnetism. It exists everywhere in the tiny particles. Okay. So நம்ம ஒரு மேக்னெட்டை வந்து ஒரு பார்ட்டிகல்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா அதை சுற்றி இருக்க சம் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே. ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ஸை சுற்றி வந்து சம் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அந்த பார்ட்டிகல்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேக்னெட் அட்ராக்ட் பண்ணுறதா மேக்னெட்டிசம் சொல்கிறோம். ஸோ ஹியர் திஸ் த ஹிஸ்டாரிக்கல் வேர்ட் திஸ் மேக்னெட் இஸ் நோன் அஸ் அ magnetism. Okay, it's a historical word. So iron ore magnetite, it's known as a magnetism. It's derived in olden days. The magnet means what? It's a used as magnetic compass and navigation. So in the magnets வந்து நம்ம எதுலலாம் பார்க்கலாம் இந்த magnets ஓட uses எதுலலாம் பார்க்கலாம் நம்ம? So in olden daysல வந்து இந்த magnets எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா only for navigation. Okay, navigation compass. So northern and southern poleக்கு navigation compass காட்டுறதுக்காக மேக்னெட்டை யூஸ் பண்ணாங்க. So next one is here having the magnet therapy. Okay. So magnetic therapyக்கு இந்த magnet யூஸ் பண்ணாங்க. It's used for the treatments. Some medical purpose it's used as a magnet. Next one we having a uses of magic shows. Okay. So magic showsக்குலாம் இந்த magnets அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. So nowadays we use so many things in our magnet uses. So use of magnet in the modern world we use speakers, headphones, mobiles, etc. Okay. So எல்லா electronic deviceலையுமே வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னா some mic or speakers இதெல்லாம் தேவை. ஓகேவா. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து அந்த ஃப்ளோவை வந்து என்ன பண்ணும் அப்சர்வ் பண்ணும். ஓகேவா. ஸோ சவுண்ட் வைப்ரேஷன்ஸ் இது எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு மேக்னெட் தேவை. ஸோ இட்ஸ் அட்ராக்ட் எவ்ரி ஒன். ஸோ ஹெட்ஃபோன்ஸ் அண்ட் எம்ஆர் ஸ்கேன்ஸ், ஹார்ட் டிஸ்க், லேப்டாப், ஸோ இது எல்லாத்துக்குமே மேக்னெட்ஸ் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம். ஸோ மெனி திங்ஸ் வி ஹாவ் இன் யூஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வி ஹேவிங் மோட்டார் சைக்கிள். ஸோ மோட்டார் சைக்கிள்க்கும் வந்து நம்ம மோஸ்ட்லி என்ன யூஸ் பண்ணுறோம் இப்போது மேக்னெட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹியர் ஆடியோ அண்ட் த வீடியோ ரெக்கார்டிங்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இயர்லியர் போத் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னெட்ஸ். இன் இயர்லியர் டேஸில் வந்து மேக்னெட்டை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இட்ஸ் செப்பரேட் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் டே டு டே வந்து என்ன சொல்ல ஆரம்பித்தாங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் திங்ஸ் அண்ட் த மேக்னெட்டிக் வில் பி இட்ஸ் நாட் செப்பரேட்டட், இட்ஸ் கம்பைன் ஈச் ஒன். ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னெட்டிசம் வந்து செப்பரேட் பார்ட்டிகல்ஸ் கிடையாது. ரெண்டுமே வந்து இதோட காம்பனன்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இட்ஸ் ரிலேட்டட் டு ஈச் அதர். ஓகே. ஒன்னோட ஒன்று என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப ரிலேட்டடாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன் இயர் 1820 H.C. Oersted will be introduced. This electricity and magnetism will combine to form the name introduced in the electromagnetism, and then here this only introduced the magnetic compass. Okay. So this is used for our navigation purpose. So here the word means magnetism. This is the iron ore of the chemical equation formula. Okay. So Fe is 3, O4 is the iron ore. So this iron property will be first introduced. Its best property will be attract the magnet. It's faster, quickly attracted. So here this magnet will be introduced in some other purpose also. So in our earth, okay, we use our earth. ஸோ நம்ம எர்த் யூஸ் பண்ணுறோம். எர்த்தில் வந்து நம்மளுக்கு வந்து 2 poles will be there. ஓகே. ஒன்று வந்து நார்தர்ன் போல், another one is southern pole. ஸோ நார்த் போல் அண்ட் சவுத் போல் இட்ஸ் அப்பர் சர்ஃபேஸ் will having a northern pole and lower surface having a southern pole. ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளோட எர்த்தில் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அட்ராக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தா மேக்னெட்டிக் ஃபீல்ட் வில் பி ஃபார்ம். ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து நம்மளுக்கு நம்ம எர்த்தில் நார்மலாகவே அதாவது ஜென்ரலாகவே வந்து இருக்குது. இட்ஸ் அ நேச்சுரல் திங்ஸ். ஓகே, நேச்சுரலி ஹேப்பன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது நம்ம எர்த்தில் அப்படின்னு சொல்லி நிறைய ரிசர்ச்சில் நிறைய சயின்டிஸ்ட்லாம் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பண்ணியுமே வந்து அவங்களால வந்து இதனால தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது நம்ம எர்த்தில் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஒவ்வொருத்தர் ஒரு டெரிவேஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ப்ரப்போஸ் த எர்த் இட் செல்ஃப். ஸோ வில்லியம் கில்பர்ட் இன் 1600 BC. ஓகே, ஸோ அப்போ வந்து வில்லியம் கில்பர்ட் வந்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்படின்னா எர்த்தில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எதனால் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா இட்ஸ் அ ஹை டெம்பரேச்சர். ஓகே, ஸோ நம்மளுக்கு சன்லேருந்து வர அந்த ரேடியேஷன்ஸ் வந்து நம்ம எர்த்தை சுற்றி வந்து என்ன பண்ணும், ஹை ரேடியேஷன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஹை டெம்பரேச்சர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த ஹை டெம்பரேச்சர் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம எர்த்தை சுற்றி கவர் ஆகிட்டு அது வந்து அந்த டெம்பரேச்சர் மூலயமா தான் வந்து அந்த ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது, எர்த்தில் வந்து படும்போது அப்படின்ற மாதிரி இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. ஸோ ஹிட்ஸ் த ஹாட் ரே கம்மிங் out from the sun, the ray will heat up this air near the equatorial region. So we having a some two part will be there. ஸோ நம்ம எர்த்தில் வந்து இட்ஸ் வெர்டிக்கல் லைனில் வரதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா அதை வந்து இட்ஸ் so here we having the earth, it's a equator. Okay, so in this point we having a meridian of the earth. ஸோ இந்த 2 poles இருக்குது. இதில் வந்து சென்டர் ஆஃப் த லைனை வந்து கொஞ்சம் கிராஸ் ஆகிற மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த லைன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா, ஸோ எதனால் அப்படின்னா ஆல்ரெடி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நார்மலாக நேச்சராக வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டுருக்குன்னும் போது நம்மளுக்கு வந்து அந்த டைரெக்ஷன்ஸ் வந்து மெஷர் பண்ணுறதுக்காக இந்த டைரெக்ஷன் சொல்லியிருக்காங்க. பிகாஸ் அந்த மேக்னெட்டில் வந்து நம்மளுக்கு வந்து அதே போல் தான் 2 poles will be there. One north pole, another one south pole. So it's equal pole will be repulse each other, opposite poles attract each other. ஓகேவா, ஸோ ஆப்போசிட் போல்ஸ் வந்து நம்மளுக்கு நார்மலாகவே தெரியும் மேக்னெட்டில் அட்ராக்ட் ஈச் அதர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து மேக்னெட்டில் வந்து இந்த இடத்துல வந்து நார்த் போல் இருக்கும், இந்த சைடு சவுத் போல் இருக்கும். ஓகே, ஸோ அது மாதிரி இருக்கும்போது இது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும், இந்த ஃபீல்டு இந்த லைன் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஆப்போசிட் போல்ஸ் தான் வந்து இந்த இடத்துல அட்ராக்ட் ஆகும். ஓகேவா, ஸோ அதனால் அந்த நேவிகேஷன் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா எர்த் வந்து இட்ஸ் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் ஓன் ப்ராசஸ், ரைட். ஸோ அது என்ன பண்ணோம், அது தன்னைத்தானே வந்து சுற்றிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கும்போது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸும் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எர்த்தை சுற்றி ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும்போது ஆப்போசிட் ஃபீல்டு வந்து இந்த இடத்துல இருக்கும்போது சவுத்தில் இருக்கும். ஸோ இது ரொட்டேட் ஆகிட்டே வரும்போது இந்த சைடு வரும்போது நார்த்துக்கு வந்துடும். ஓகேவா, ஸோ அனதர் ப்ராசஸ் அதே மாதிரி இந்த சைடு போகும்போது திரும்ப வந்து நார்த்லேயே இருக்கும். கொஞ்சம் மூவ் ஆகும்போது இந்த டைரெக்ஷன்ஸ் மூவ் ஆகும்போது சவுத் போலுக்கு வந்துடும். ஸோ இந்த நார்த் போல் கிட்ட வரும்போது அதோட ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும்னா சவுத் போல் மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த மேக்னெட்டோட ஃபீல்டு எப்படி இருக்கும், சவுத் போல் டைரெக்ஷனில் இருக்கும். இந்த சைட் சவுத் போலில் இருக்கும்போது நார்த் போல் டைரெக்ஷன்ஸில் இருக்கும். ஸோ நார்மலாகவே நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா நார்த் போல்லேருந்து வெளியே, அதாவது இட்ஸ் டிஸ்பர்ஸ்டு ஈக்குவலி. ஓகே, ஸோ இது டிஸ்பர்ஸ் ஆகுது ஈக்குவலாக, டிஸ்பர்ஸ் ஆகி சதர்ன் போல் சைடுக்காக வந்து உள்ளே என்ட்ரு ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸாகவே வந்து ரிப்பீட்டடாக வந்து என்ன ஆகுது, ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ உள்ளே என்ட்ரு ஆகி திரும்ப நார்த் போல் வழியாக வெளியே எக்ஸிட் ஆகும். ஓகே, ஸோ என்ட்ரி திஸ் சைட், எக்ஸிட் இன் திஸ் சைட். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்குது. இந்த சென்டர் பாயிண்ட் ஈக்குவட்டோரியல் லைனில் தான் வந்து இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்கா இதோட ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. So here this meridian will be having in the equator. Okay, so now we taken as the from earth magnetic field and magnetic elements. So magnetic elements means what, it's from the activities performed in lower. You might have noticed the needle in the magnetic compass. So in earlier days we using magnet in the navigation purpose. Okay, ஸோ நேவிகேஷன் பர்பஸ்க்கு டைரெக்ஷன்ஸை நார்த் ஈஸ்ட் டைரெக்ஷன் காட்டுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம். எதனால் அப்படின்னாக்கா மேக்னெட்க்கு நார்மலாகவே வந்து என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா இட்ஸ் ஹேவிங் அ சம் டைரெக்ஷன். ஓகே, அந்த நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கும் ஈக்குவலாக தான் அந்த மேக்னெட்டும் வந்து டைரெக்ஷன்ஸை வந்து நம்மளுக்கு காட்டும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோ. ஸோ எந்த ஒரு மேக்னெட் எடுத்தாலுமே 2 போல்ஸ் இருக்கும். ஒரு சைடு நார்த் போல், அனதர் ஒன் சவுத் போல் இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி 2 போல்ஸ் இருக்கிற அந்த மேக்னெட் பார் மேக்னெட்டாக எடுத்துகிட்டு ஸோ அதை வந்து சென்டர் பாயிண்டில் வந்து ஒரு ரோப் வச்சு டைப் பண்ணிடுறோம், ஓகேவா, ஒரு ஹேண்டலில். ஸோ அந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு அதை டைரக்ஷன்ஸ் ரொட்டேட் பண்ணி விடும்போது அது எந்த சைடில் டைரக்ஷன்ஸ் காட்டும் அப்படின்னு பார்த்தா, ஸோ இட்ஸ் நார்த் அண்ட் சதர்ன் போலுக்கு ஈக்குவலாக தான், அதாவது நம்மளுக்கு எந்த சைடில் நார்த் அண்ட் சதர்ன் போல் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக தான் அந்த டைரக்ஷன்ஸை வந்து அது காட்டும், ஓகேவா. ஸோ அதனால தான் மேக்னெட் வந்து இட்ஸ் நார்மலாகவே அதுக்கு வந்து என்ன இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க நேவிகேஷனுக்கு. இதை யூஸ் பண்ணியே காம்பஸும் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ ஹியர் த காம்பஸ் இஸ் ஃப்ரீலி சஸ்பெண்டட் மேக்னெட் கம்ஸ் டு ரெஸ்ட் இன் த பொசிஷன். It's approximately along the geographical north and southern direction of the earth. So here we taken as a north pole of the magnetic compass. Its needle will be attract towards the magnetic south pole of the earth. ஸோ வந்து அந்த மேக்னெட்டோட நார்த் போல் காம்பனன்ட்ஸ் அந்த நீடில் வந்து எதை மென்ஷன் பண்ணி காட்டும் அப்படின்னாக்கா சவுத் போலுக்கு ஈக்குவலாக காட்டுமா, ஓகேவா. ஸோ எதனால் அந்த நீடில் வந்து ஸோ அந்த மேக்னெட் நீடில் வந்து எந்த சைடு காட்டும் டைரெக்ஷன் பார்த்தா ஆப்போசிட், அதாவது நார்த் இருந்ததுன்னா சவுத் போல் டைரெக்ஷன் காட்டும், சவுத் இருந்தால் நார்த் போல் டைரெக்ஷன், பிகாஸ் ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர், ஓகே. ஸோ அது எந்த சைடு அட்ராக்ட் ஆகுதோ அந்த சைடில் தான் அது டைரெக்ஷன்ஸை காட்டும். ஸோ த காம்பனன்ட்ஸ் ஃப்ரீலி சஸ்பெண்டட். So here which is near the geographical north pole, similarly the south pole of magnetic compass needle is attract towards the magnet in the north pole components of the earth. So here this near the geographic in south pole. So here we taken as a it's a definition. The branch of physics which deals with the earth magnetic field is called the geomagnetism of terrestrial magnetism. ஸோ இந்த மேக்னட்டிசம் தான் நம்ம பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ், அதாவது ஃபிசிக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிரான்ச் இன் த சயின்ஸ், ஓகே. ஸோ இந்த ஃபிசிக்ஸை வந்து என்ன எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட் மூலயமா இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹிஸ் நோன் அஸ் இஸ் அ நேம் ஆஃப் geomagnetism or terrestrial magnetism. So here 3 quantities required in this magnetic field of the earth. So first one we taken as a magnetic declination. So first one declination, second one is a magnetic inclination. So declination having a, this one is a, it's having a declination form of the magnetic field. Here we taken as a D. So under the magnetic inclination means we taken as a I. So this symbol we taken as a I. After that magnetic field in the earth, it's a horizontal components. Here we taken as a BH form, okay. So this is a magnetic field we taken in the horizontal components. இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் ஃபார்முலாவாக எடுத்துக்கிறோம், ஓகேவா, பிஹெச்க்கு. ஸோ இந்த எர்த்க்கு வந்து எர்த் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வந்து 2 காம்பனன்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஒன்று வந்து ஹரிசாண்டல் காம்பனன்ட்ஸ், another one is a vertical component. So this horizontal components we taken in the magnetic field வந்து நம்ம எடுத்துக்கணும் என்னன்னு பார்த்தா BH அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ இன் எலக்ட்ரிக் ஃபீல்டில் லாஸ்ட் கிளாஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் நம்ம பார்த்துருப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்டில் நம்ம அங்கே பார்க்கும்போது என்னென்னு பார்த்துருப்போம், இ வெக்டார் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இ மேலே வெக்டார் டைரக்ஷன்ஸ் இருக்க மாதிரி இ வெக்டார் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஹியர் இட்ஸ் கம்பைன் இன் எலக்ட்ரோ மேக்னட்டிசம், ஓகேவா. ஸோ எலக்ட்ரிசிட்டியோட ப்ராப்பர்ட்டிஸும் மேக்னட்டிசம் ப்ராப்பர்ட்டிஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஓகே. இட்ஸ் ரிலேட்டட் டு ஈச் அதர். ஸோ அதனால் வந்து இங்கே BH இஸ் அ ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ அப்போ எலக்ட்ரிக்கில் வந்து நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னாக்கா இட்ஸ் இ வெக்டார் அப்படின்னு வரும், ஓகே. இட்ஸ் ஒன்லி த எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதோட ஹரிசாண்டல் காம்பனன்ட்ஸ் வரும்போது EH அப்படின்ட்டு வரும், ஓகே. ஸோ ஹியர் வி டேக்கன் this 3 quantities will be required. So here the day and night occurs because earth spins about the axis is called the geographic axis. Here the earth will be spins around the own axis. So in a day and night process will be occurs. So this known as this name is a geographical axis, okay. So its name known as so a vertical plane passing through the geographic axis is known as a geographic meridian in a greater circle. So it's perpendicular to the earth geographic axis is called the geographic equator. So earth geographic axis will be in a certain meridian form, okay. This great circle will be having a geographic equator அப்படினு சொல்றோம். So it's a one of the components. It's perpendicular to each other. So the straight line is connected the magnetic pole of the earth. So this straight line will be connected. So the vertical plane passing through the magnetic axis is known as அதாவது மேக்னெட்டிக் ஆக்சிஸ்க்கு வந்து வெர்டிக்கலாக ஒரு லைன் பாஸ் ஆகிறத வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் மெரிடியன் அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் கிரேட்டர் சர்க்கிள் பெர்பெண்டிகுலர் டு எர்த் மேக்னெட்டிக் ஆக்சிஸ், அதாவது கிரேட்டர் சர்க்கிள் அதை சுற்றி வந்து கிரேட்டர் சர்க்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லை. ஸோ இந்த சர்க்கிள்ஸ் இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா
இந்த லைன் வந்து நம்மளுக்கு வந்து இட்ஸ் ரொட்டேட் ஆகுதுல, இதை டைரக்ஷன் சொல்கிறோம். ஸோ இந்த சென்டராக வந்து ஒரு டைரக்ஷன் மூவ் ஆகுதுல, அதை வந்து ஈக்குவேட்டார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ when a magnet needle is freely suspended, okay, அந்த நீடில்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மேக்னெட்டோட நீடில்ஸ் இட்ஸ் ஃப்ரீலி சஸ்பெண்டடாக இருக்கும். ஸோ இட்ஸ் அலைன் த மேக்னெட்டிக் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் லை இன் த ஜியோகிராஃபிக்கல் மெரிடியன். So it's a definition of the angle between the magnetic meridian at a point, it's a geographical meridian, is known as a declination or magnetic declination. So இது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா magnetic declination அப்படின்னு சொல்லுவோம். It's a certain magnetic meridian form. So next, higher latitudes will be decline in this greater surface. So your equator will be taken as in declination is smaller. So its angle will be very small. Okay, so it's a negative form of the western direction. So here நம்மளுக்கு வந்து இப்போ இந்த இடத்துல காம்பஸ் நம்ம நீடில் வைக்கிறோம் அப்படின்னாக்கா வந்து ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து so here this one having a needle, so it's a south pole and north pole directionsல இருக்கு. ஓகேவா? ஸோ இது என்ன ஆகும், இந்த சைடு ரொட்டேட் ஆகி வரும். ஓகேவா? ஸோ அது வந்து ஆப்போசிட் போல்ஸ் தானே அட்ராக்ட் ஆகுது. ஸோ அந்த அட்ராக்ஷன் இருக்கிற ப்ராசஸாகவே அந்த நீடில் வந்து என்ன ஆகிட்டு வரும் அப்படின்னாக்கா ரொட்டேட் ஆகிட்டு வரும். ஸோ இது சேஞ்சஸ் வந்து ரிப்பீட்டடாக நடக்குது. ஸோ இந்த சேஞ்சஸ் நடக்கும்போது இதுலேருந்து வர மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதோட டைரக்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணி காமிச்சிட்டே இருக்கும். ஸோ ஹியர் ஒன்லி ஹேவிங் அ 4 components. First one horizontal components அப்படின்னு சொன்னோம்ல. ஸோ horizontal componentsக்கு வந்து BH அப்படின்னு எடுத்துக்கிறோம். Vertical components, so here we taken as a vertical component means BV. ஓகே, ஸோ ஹரிசாண்டல் காம்பனன்ட்ஸில் வந்து நம்மளுக்கு என்ன ப்ராசஸ், எந்த இடத்துல காம்பனன்ட்ஸ் வந்து நடக்கும் அப்படின்னு பார்த்தா வந்து ஈக்குவேட்டர். ஓகே, இன் சென்டர் ஆஃப் ஈக்குவேட்டர் லைனில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த லைன் டைரக்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது, ஹரிசாண்டல் லைனில் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல் ப்ராசஸ் அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதே போல் தான் மேக்னெட்டிக் போல்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஹரிசாண்டல் காம்பனன்ட்ஸ் 0வாக இருக்கும், வெர்டிக்கல் காம்பனன்ட்ஸ் ஈக்குவலாக வந்து ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்ருக்கும். ஸோ ஹியர் ஒன்லி இட்ஸ் டேக்கன் அஸ் அ இதை வந்து டெரிவேஷனாக நம்மளுக்கு எடுக்கிறாங்க. ஸோ tan I is equal to BV divided by BH அப்படின்னு எடுக்கிறாங்க. இட்ஸ் அ ஈக்குவேஷன் ஃபார்ம். எதனால் அப்படின்னு பார்த்தா இட்ஸ் ஹரிசாண்டல் லைன் வந்து என்ன ஆகுது, அந்த காம்பஸ்க்கு ஹரிசாண்டல் சைடாக வந்து அந்த டைரக்ஷன்ஸ் மூவ் ஆகுதுனால. So first process in case will be taken at magnetic equator. So this one is having a magnetic equator and this one is having a magnetic poles. So this is a process. இந்த magnetic field வந்து செப்பரேட்டாக ப்ரொடியூஸ் ஆகும்போது இந்த earthல வந்து lower surfaceல இருக்க some areas எல்லாம் இருக்கும்ல, some states, ஸோ அந்த டைரக்ஷன்ஸில் இருக்க கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சம் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ அதை என்ன சொல்கிறாங்க அந்த ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா அது இன் த ஸ்கை. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு க்ளவுட்ஸ்லாம் வந்து மூமெண்ட் நடந்து சம் சேஞ்சஸ், கலரிங் சேஞ்சஸ் வந்து நடக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால தான். ஸோ அது சம் டேஸில் வந்து நடக்கும். இன் எக்ஸாம்பிள் நியர் ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக் இன் மிட் நைட். ஓகே, ஸோ இட்ஸ் ஹேவிங் some changes will be in the sky. So its color naturally light occurs in night sky. The eternal display in the sky is known as the aurora borealis. Okay, aurora borealis ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கலர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு க்ரீனிஷ் எல்லோ கலரில் இருக்கும். ஸோ இது வந்து அந்த ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும்போது அந்த இடத்துல வந்து அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கும். So its light seen above the magnetic poles of the north and southern hemisphere. It's called as the aurora borealis in the north of the aurora australis in the south. So it's having a aurora australisன்றது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா பிங்கிஷ், ஒரு மாதிரி ரெட்டு அண்ட் பிங்கிஷ் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஓகேவா? இட்ஸ் இஸ் அ aurora australis. It's occurs in the result of the interaction. So gaseous particles will be released. Okay, ஸோ இன் க்ரீனிஷ் கலரில் இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஆக்சிஜன் கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதே வந்து பிங்கிஷ் கலரில் இதுவாகும்போது அந்த இடத்துல நைட்ரஜன் கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த கொலிஷன்ஸ் நடக்கும்போது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும்போது அந்த டைம் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது எப்படி இருக்கும்னா சம் கலரிங் சேஞ்சஸோட டிஸ்பிளே ஆகும் ஸ்கையில். ஓகேவா? ஸோ இட்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஹேவிங் அ ஃபீல்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, இட்ஸ் அ reactions will be happen. So students கிளியராக இருக்கா இந்த டாப்பிக்கு? ஸோ வாட்ஸ்அப்பில் ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட கண்டினியூஷன்ஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.